இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் நேரடி போட்டி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் பேட்டியளித்திருக்கிறார். அப்போது வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் நேரடி போட்டி என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நீங்க ஒரு விவசாயி அப்படின்னு தொடர்ந்து நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க. நான் அதை ரொம்ப பெருமையா நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நான் உங்களுடைய பழைய வீடியோஸ் இடத்துல பாத்திருக்கேன். நீங்க இப்படி உங்களுடைய தோட்டத்தையே அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து நீங்க பண்றதை நான் பார்த்திருக்கேன். இப்போ விவசாயிகள் நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க. அது காலநிலை மாற்றமா இருக்கட்டும், உரத்தட்டுப்பாடு போன்ற விஷயங்களா இருக்கட்டும், மேகதாது, முல்லை பெரியார் போன்ற அந்த பிரச்சனைகளா இருக்கட்டும். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்களா என்ன நீங்க கொண்டு வருவீங்க? அது நான் ஒரு விவசாயி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவர்கள் அழகாக சொல்லியிருக்கின்றார். உழுதுண்டு வாழ்வேரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அதனால விவசாயி என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் நான் முழுமையாக உணர்ந்தவன். அந்த தொழில் ஈடுபட்டுக்கின்ற காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா மறைவிலும் சரி, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை நீதிமன்றம் வரை நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்தோம். இன்றைய அரசாங்கம் அதில் முழு கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது. இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது. ஆக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இன்றைக்கு மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஜீவ நதி காவிரி நதி நீர். ஆகவே இனியாவது இங்கே இருக்கின்ற முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவரோடு பேசி கர்நாடகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசி இந்த மேகதாது அணை கட்டுவதை கைவிடுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். செய்வார்களா என்று எதிர்பார்க்கிறோம். அதே முல்லை பெரியார் அணையை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தின் மூலமாக 136 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம். முதற்கட்டமாக 136 142 அடியாக உயர்த்தப்பட்டுவிட்டு பிறகு 142 152 உயர்த்துகின்ற பொழுது அணையை பலப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு அணை பலப்படுத்துவதற்குண்டான முயற்சியெல்லாம் மேற்கொண்டோம். ஆனால் கேரள அரசு அந்த அணை பலப்படுத்துவதற்கு உண்டான கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை வனத்துறையின் மூலமாக. அதனால் அந்த பணி இன்றைய தினம் நிலுவில் இருக்கின்றது. இன்றைக்கு ஆட்சியாளர் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற இன்றைக்கு ஆட்சி இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். கேரளாவிலே ஆளுகின்றது கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையை பலப்படுத்தி 142 152 உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு எந்த முயற்சியும் எடுத்ததாக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. இனிமேலாவது இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியின் மூலமாக தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்று தருவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.